ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், தமிழ் தலைவா தான். தட்டுறோம் தூக்குறோம் ஒன்றால் முடியும் தம்பி தம்பி தான். இதுக்கு ஆமாம் சொல்கிறீங்க சார் நீங்களும் அப்படின்னு ஒருத்தருக்கு போட்டிருந்தாரு. என்னோட கடமை நம்ம செய்வோம். ரைட், இன்னைக்கு மேட்ச் இருக்குது. ஸ்டார்டிங் செவன் பார்ப்போமா? குஜராத் வர்சஸ் தமிழ் தலைவாஸ். க்ரூஷியல் மேட்ச் ரெண்டு பேருக்கும். ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்காத போய் பாருங்கள். நேற்று மேட்ச் கூட ஜெயிச்சிருக்கின்றது யூபிஓ தான். ஒரு பாயிண்டில் தான் மிஸ் ஆச்சு. வாட் டு டூ? செகண்ட் ரைடர் இல்லை, இன்றைக்கான யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோச், அசிஸ்டன்ட் கோச் அண்டால். ரைட், அதுக்கு முன்னாடி சாகருக்கு வந்துடும். வந்துட்டு திருப்பி சாகர் இல்லை நல்லா தான் பேச போகிறப்ப சாகரை பற்றி. சரி, நீங்கள் எல்லாருமே நான் வந்து சாகருக்கு விரோதி மாதிரி என்னை நிறைய பேர் ட்ரீட் பண்ணாங்க. நான் கேட்டதில் ஒன்று தான், அவர் ஃபிட்டாக இருக்காருன்னு தமிழ் தலைவாசி போட்டாங்க. ஏன் அவர் விளையாடலை? அதுதான் ஒரே ஒரு கேள்வி தானே தவிர அவரோட எபிலிட்டியை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். 80% பேர் ஒத்துக்கிட்டாங்க. 20% பேர் தான் உனக்கு என்ன தெரியும், கபடினா தெரியுமா, சாகர் தெரியுமா, அவருக்கு 5 விரல் இருக்குது தெரியுமா, இப்படிலாம் அவர் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. 5 வரலாம் சொல்ல, அது நான் தான் சொல்கிறது. எனவே அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நம்மளே ஒரு வீடியோ போட்டோமே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடின்னு யோசிச்சு தேடி எடுத்தேன். அந்த வீடியோ நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோன்னா சாகர் தான் முக்கிய தூண் அப்படின்னு இருக்கும் டைட்டில். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் முடிஞ்சோன்னு போட்ட வீடியோ. அதில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், சாகர் கீ டு சக்ஸஸ் இஸ் சாகர். அந்த வீடியோ பேசும்போது எனக்கு தெரியாது 8 டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு. அது லேட்டராக தான் நமக்கு தெரிய வந்தது. இது வந்து ஜூன் மாதம் பேசியிருக்கேன். 6 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்கன்ற பேசுகிற சொன்னேன். சாகரோட ஃபிட்னஸ் தான் டிசைட் பண்ணும் தமிழ் தலைவாசி எங்கே போகுதுன்னு அனலைஸ் பண்ணி தான் சொன்னேன். நிதிஷ்குமார் இருந்தார், ரைடர் ஸ்ட்ராங்காக இருக்கார். பவன் இருக்கார், அர்ஜுன் இருக்கார், நரேந்தர் இருக்கார், விஷால் சகல். ரைடு பாயிண்ட் பற்றி பிரச்சனைன்னு கூட நான் இதுவும் சொன்னேன். அதில் சொல்லியிருக்கேன். எனக்கே இப்போ தான் ஞாபகம். சாகர் வந்து MS தோனி ஆஃப் தமிழ் தலைவாசினேன். தோனி CSKக்கு எப்படி யோசிக்கிறோ அது மாதிரி ஒரு தமிழ் தலைவாசி யோசிப்பார். அவர் வந்து மோட்டிவேஷன்ஸ், யங்ஸ்டருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதாகட்டும், ரீடிங் த சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா ரீட் பண்ணுவார். வர ரைடர் என்ன யோசிக்கிறான்றது இவர் மாதிரி கண்ணால் கணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபீட் மூவ்மெண்ட்டை பார்ப்பார். இந்த ரைடர் எப்போ போகணும் எப்போ வரணுன்றா இவர் நல்லா கரெக்டாக டிசைட் பண்ணுவார். நல்லா திங்க் 5 மினிட்ஸ் ஹேடாக திங்க் பண்ணுவார். அதனால் இவரை கேப்டன் ஆகிறது தான் பெட்டர். ஆல்தோ நம்மகிட்ட வந்து அர்ஜுன் இருக்கார். சொல்லுவீங்க நீங்கள், இப்படியே சொல்லியிருக்கேன். அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூர் பவன் ஷராவா தெலுங்கு டைட்டன்ஸ் கேப்டன்னு. அப்புறம் எப்படி இவரை போட முடியும் கேட்கும்போது நான் சொன்னேன், வேண்டாம், அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. 2 பெரிய ஆள், ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அவங்க வேலை வந்து ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், கேப்டன்சி ஆகட்டும், இவர் பார்த்துப்பார் சாகர். அதுதான் பெஸ்ட்டு. அண்ட் அதை அவங்க கேட்கல. ஸோ நான் இப்போ சாகருக்கு வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்க போகிறேன்? முதல்ல நான் சொன்னதில் எதாவது மாறிச்ச பாருங்கள், தடுமாறிட்டு இருக்கும். 8வது பொசிஷன் போவோமா இல்லையான்னு. அப்போ மட்டும் எப்படி சொன்னேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நான் PK9 பர்ஃபார்மன்ஸை வச்சு சொன்னேன், எந்த அளவுக்கு அவர் லீடு பண்ணார். ஏன்னா திடீர்னு இன்ஜுரி ஆச்சு நம்ம பவன் ஷராவாக்கு. யாருக்கு எதிர? குஜராத் ஜெயண்ட். அவங்க கூட தான் இன்றைக்கும் மேட்ச்சு. அவர் பக்கம் இருக்கட்டும். ஸோ அப்போ சாகர் தான் டேக் ஓவர் பண்ணார். அஸ்வின் குமார் தான் அவர் கேப்டன் ஆக்குனார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவருடைய கேப்டன்சி ஸ்கில். தோனியை அப்படி தான் ஆக்குனாங்க. 2007 இந்தியாவுக்கு வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் தோற்றுட்டோம். பயங்கரமாக தோற்றுட்டோம். பங்களாதேஷ்டெல்லாம் தோற்றுட்டு குவாலிஃபை ஆகல, வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பெரிய பேக்லாஷ் ஆச்சு. அப்போது உடனே T20 வேர்ல்டு கப்பு அக்டோபர் 6 மாதம் கழிச்சு. அப்போ தான் டிராவிடு, டண்டுல்கர், கங்குலி, லக்ஷ்மண் இவங்களாம் நாங்கள் விளையாடல, இது யங் மேன்ஸ் கேமுன்னொன்னே டண்டுல்கர் தான் சொன்னார் தோனியை கேப்டனாக போடுறேன். ஏன்னா நான் ஸ்லிப்பில் இருக்கும்போது கேட்டிருக்கேன் அவரோட அட்வைஸை, அவர் என்னென்ன பேசுகிறாருன்னு. அவர் கீப்பராக இருக்கும்போது டெஸ்ட் மேட்ச்சில் அதுலேருந்து சொல்கிற தோனி தான் பெட்டர்னோடனே BCCI அவர் கேப்டன் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் விளையாடும்போது ஒன்றுமே நமக்கு தெரியாது கிரிக்கெட்டை பற்றி, அவருக்கு என்ன தெரியும். அதே தான் சாகர். இன்ஜூர் ஆனார் பவன், இவர் கேப்டனாக பிரமாதமாக கொண்டு போயிட்டார்ல. புனேரி பல்தெல்லாம் ஆடி போயிட்டாங்க. அப்புறம் வந்து 17வது மேட்ச்சில் இன்ஜூரி ஆகிட்டார். இருந்தாலும் அஜிங்கே பவார் அந்த டீமோட கான்ஃபிடென்ஸ் செமிஃபைனல் வரைக்கும் போனோம். ஸோ சாகரோட ஃபிட்னஸ் வில் டிசைடுன்னு நான் சொல்லியிருக்கேன். சாகர் தான் தூண் தமிழ் தலைவாசுக்குன்னு. டவுட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற அந்த வீடியோ பாருங்கள், எண்டு காலையும் வைக்கிறேங்க, எனக்காக பாருங்கள். யார் யார் என்னை வந்து சாகர் முக்கியம்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது பார்த்தவங்க யாரும் இது சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பேசினதை என்னோடய குறை என்ன, ஏன் விளையாடல, அது ஒண்டி தான். அது ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஃபிட்டாக இருக்காருன்னா ஏன் விளையாடலன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், அப்போ தான் நீங்கள் சாகரோட உண்மையான லாயல் ஃபேன்னு நான் நம்புவேன். இல்லைன்னா சும்மா அடிச்சு விட்டான் சார் அள்ளிட்டு அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு நினச்சிப்பேன். நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். என்ன கணிச்சோன்னா அதே தான் நடந்துகிட்ருக்கு. ப்ளே போகிறது ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. 2 பேரில் யார் கேப்டனாக இருக்கனாலும் வெளில தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸாக இது இருக்கும். அதனால் 2 பேருமே ஆக்கிடாதீங்க. அர்ஜுன் தேஷ்வாலும் யூரி பவனையும் சாகர் ஆக்குங்கன்னு அவரை சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் முன்னாடி. எனிவே எல்லாருக்கிட்ட இப்போ என்ன சொல்கிறேன் அதை சொல்லு. ஸ்டார்டிங் 7 தான். ரைட், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. ஸ்பீட்
எஸ் அவர் பேர் அதான். அவர் 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்பீட் உடனே ஸ்பீடாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்பீட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்க லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வேலை உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட் தான். அதனால தான் இவ்வளோ நிறைய வீடியோக்கள் போட முடியுது. இன்னும் கூட போட முடியும், நிறையா இருக்குது. ஐபிஎல் ஆக்ஷன் டேட்லாம் வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் மிடில். கிரிக்கெட் ரசிகர்லாம் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவங்களாம் வீடியோ போடுறாங்க, பட் அங்கெல்லாம் உங்கள் கமெண்ட்டை படிக்க கூட மாட்டாங்க. இங்கே நீங்கள் கேட்குறது ஒன்றுத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். சார் ரைட். அது இப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சை பேச மாட்டேன். பேசக்கூடாதுலாம் இல்லை, ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் பேசினேன். பட் செகண்ட் டெஸ்ட் அப்போ பேக் டு பேக் நிறைய மேட்சஸ் வந்துருச்சு நம்மளுக்கு கபடி. டெல்லி ஃபேன்ஸில் வர அதை பற்றி பேசுங்கன்றாங்க. எவ்வளோ விஷயம் பேச வந்தாலும் டைம் கிடைக்கல, அதான் பேசலை. ஆனால் அதுவும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் டயர்டான டீம். மடிப்பாக்கம் ஒரு டீம் கொண்டு போனாலே ஜெயிச்சிருவாங்க அவங்க வெஸ்ட் இண்டீஸ்கிட்ட. இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் ஒன் டே மேட்சஸ் இருக்குது, 3 ஒன் டே. விராட் கோலி, ரோஹித் சர்மா. அதை கண்டிப்பாக நாங்கள் ரிவ்யூலாம் பண்ணுவோம். எங்களுக்கு அவங்க ஆதரவு தான். சரி, இப்போ ஸ்டார்டிங் 7 சொல்லு. இவ்வளோ நேரம் ஈத்துனுன்றீங்களா? எல்லாமே விஷயமாக தான் சொல்லியிருக்கேன். எனிவே திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ பார்த்துருங்க. சாகரை பற்றி நான் என்ன சொன்னேன். ரைட், ஃபஸ்ட்டு குஜராத்தை பார்த்துருவோம். அவங்க குஜராத் வந்து நல்லா விளாட்றாங்க. நேற்று கூட பாட்னா பரிசை ஜெயிச்சிட்டாங்க. அவங்க யூபி விளையாட்டு 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 வாட்டி நம்ம தோற்றுட்டோம் யூபி விளையாட்டை. இனிமேல் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ நம்மளும் ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடிருக்காங்க. ரைட், குஜராத் ஜாயிண்ட். அதுவும் அவருக்கு பற்றி நான் ஒரு அட்வைஸ் சொன்னேன். இதனால தான் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. கைப்பொண்ணுக்கு எது கண்ணாடி. நீங்கள் வந்து ஷாதுல் கேப்டனை போட்டால் இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். குஜராத்துக்கு கேப்டன் தேவையில்லை, அவங்களுக்கு தேவை அந்த ஷாதுல் ஆல்ரவுண்டர். அவரோட கரிஷ்மா, அவரோட கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அக்ரெசிவ் மோடு அது ரொம்ப முக்கியம். அவர் டிஃபென்ஸ்லேயும் ரைட்லேயும் ஷோ ஸ்டாப்பர். ரிலீஸ் பண்ணிட்டு அவரை ஃப்ரீயாக விடுங்க, அவர் பாருங்கள் ஒரு கேம்னு. அதுக்கப்புறம் லைனாக 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள், குவாலிஃபை கூட ஆகிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு 9-10 மேட்ச்சில் 1 தான் ஜெயிச்சாங்க. அதுவும் நம்மகிட்ட ஜெயிச்சது தான். அதுவும் நம்ம 5 சூப்பர் டேக்கல் விட்டோம், அது ஒரு காரணம். ரைட், எனிவே விஷயத்துக்கு வந்துடும். அதனால் ராகேஷை கேப்டனை போட்டாங்க. அவர் தான் மெயின். அவங்களுக்கு ராகேஷ் கேப்டன். அப்புறம் இமான்ஷு சிங், அவர் ரைடர். அப்புறம் நம்ம விஸ்வநாத், எஸ் அவர் இருக்கார், அவர் ஆல்ரவுண்டர். அண்ட் நிதின் பன்னா, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அப்புறம் ரோஹித் நந்தல், லக்கி சர்மா அண்ட் ஷாதுலு, சியானே, முகமது ரஜா சியானே. இது அவங்களோட ஸ்டார்டிங் 7 இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டில் வந்து பிரதீக் தையா, ஸ்ரீதர் கதம் அண்ட் மிலட் ஜபாரி அண்ட் இன்னொரு இமான்ஷு அவங்களாம் இருக்காங்க. நம்ம சைடு வந்துடும். அப்வியஸ்லி அர்ஜுன் தேஷ்வால் தான் லீட் பண்ணுவார். க்ளோஸ் யுவர் ஐஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். இந்த 1.25 ரைடர் 1.5 ரைடரோட போகாதீங்க. நரேந்திரா, ரோஹித் பெனிவலோ யார் ஃபிட்டாக இருந்தாலும் அவங்கள இறக்கிடுங்க ஸ்டார்டிங் 7ல். ஐம் டெல்லிங் யூ. அது ஒன்று. டூ மச் ஆஃப் ப்ரெஷரான அர்ஜுன் தேஷ்வால் ரிவைவ் பண்ண ஆளே இல்லை அங்கே உள்ள. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் 1, நரேந்தர், இமான்ஷு 3. மோயினா இமான்ஷுனா இமான்ஷு இஸ் பெட்டர். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் என்னென்னா அவரோட திறமை இருக்குது, ஸ்கில்லுன்னு. ரைட், தென் அப்வியஸ்லி சாகர் அண்ட் நிதிஷ். அதே மாதிரி ரோனக் அண்ட் அஷீஷ் கவரை பார்த்துப்பாங்க, சாகருக்கு கார்னரை பார்த்துப்பாங்க. சப்ஸ்டிடியூட்டில் மொயின் ஷஃபாக்கி இருக்கார், சுரேஷ் யாதவ், யோகேஷ் யாதவ், தருண் பேப்பர், அபிரவ் பவார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன நீங்கள் இந்த ஸ்டார்டிங் 7 ஓகேயா? எல்லாத்தோட நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன். அந்த சாகரை பற்றி நான் பேசினேன் 3 மாதம் முன்னாடி. அதில் கமெண்ட்டும் போடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஒரே 10 பேர் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.